இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்ப தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு, ஏறக்குறைய ஒரு மாசம் தான் இருக்கு. அதிமுகவும் பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மாநிலம் முழுக்க போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான சீரியஸான ஒரு இஷ்யூவை தான் கையில் எடுத்திருக்காங்க. ஆனா சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும்போது திமுக விமர்சிச்சு பேசுறாரு. திமுகவோட உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை விமர்சிச்சு பேசும்போது எனக்கும் கனவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நயன்தாரா நடிகையை உள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களை பொறுத்தளவுல ஃப்ரீயா சேலை கொடுக்குறாரு, அது மட்டும் போதுமான்னு சொல்லி வேற விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சீரியஸான ப்ரொட்டஸ்ட் கால் பண்ணிருக்கீங்க, எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, அதை ரொம்ப இந்த மாதிரியான தவறான முறையில ஹேண்டில் பண்றது எப்படி பாக்குறீங்க? சட்டில இருந்தாதான் ஆப்பேல வரும். அதிமுகவுக்கு பாலிடிக்ஸ் இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தர் ஷார்ட் கமிங்ஸ், எவ்வளவு குறைகள் இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இருக்கு. அதனாலதான் அவங்களால நிற்க முடியுது. ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவில் நிற்க முடியலன்னா பாலிடிக்ஸ் இல்லை. இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்காரு இல்லையா? என்டிஏ எல்லாம் சேர்த்து. ஆமா, என்டிஏ. ஆமா. என்ன சப்ஜெக்ட்? சட்ட ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எவ்வளவு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் இது. ஒரு சீரியஸ் இஷ்யூ. விளாத்திக்குள்ள இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா 17 வயது பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த கொல்லப்பட்டிருக்கிறாள். அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுக்கவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர். அந்த அம்மா சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. 6 காவலர்கள் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னமும் கொடுக்கல. 41 பேர் கரூர்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண போலீஸு கவர்மெண்ட்டு 6 மணி நேரத்தில் பண்ண போலீஸு கவர்மெண்டால 4 நாளாயும் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க மறுக்கிறாங்க. உடலை வாங்க மறுத்து இன்னமும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு பூரா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. எவ்வளோ பெரிய இஷ்யூ. எலெக்ஷன் இன்னும் ஒரு மாசத்துக்கு இருக்குது. என்ன பேசுறாங்க அதை ஓப்பனா சொல்லணும் மக்களுக்கு. நம்ம சி.வி. சண்முகம் என்ன பேசுறாரு இன்னைக்கு? தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சனம் பண்றாரு. உங்கள் கனவை சொல்லுங்கள்ன்றாரு. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, நயன்தாரா வேண்டும், ஸ்டாலின் கொடுப்பாரான்றாரு. ஒண்ணு, இது இவர் உதிர்த்த முத்து, முன்னாள் மந்திரி. 2வது மந்திரி இன்னொரு ஊர்ல திண்டுக்கல் சீனிவாசன், வாயை திறந்தாலே பிரச்சனை இல்லை மாட்டுவாரு. அவர் என்ன சொல்றாரு? இலவசமா சேலை கொடுக்குறாங்க, சேலைன்றீங்களே, சேலை மட்டும் கொடுத்தா போதுமா? பாவாடை கொடுக்க வேணாமா? இல்லாட்டி எப்படி கட்டுவாங்க? இது மந்திரி பேசின பேச்சு. 3வது அனிதா சம்பத், அமைச்சர் MC சம்பத். அது அப்கோர்ஸ் ஜஸ்ட் பொலிட்டிக்ஸ் இன் நேச்சர். இதை ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. பட் 3வது சொல்ல போறது இட்ஸ் நாட் அன் அக்லி ஸ்டேட்மெண்ட். இது ஒன்றும் வல்கரா விரசமானது கிடையாது. பட் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். அது என்டிஏ தலைமையில் ஆட்சி அமைன்றார். உடனே அன்புமணி ராமதாஸ் தலையிட்டு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே, இந்த 3வது சொன்னதை கூட நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. இந்த சென்ஸ் அதுல வல்காரிட்டி கிடையாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கனோட்டேஷன் தான். அது பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் சொல்லலாம். அது பொலிட்டிக்கல் பட்டவர் சப்கான்ஷியஸ்ல தான் இருக்கும், என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா முதல் 2 எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? அப்ப இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸே MC சம்பத்துக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு புரியலையா? சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது பிரச்சனை. அது எதிர்த்து ஆர்ப்பாட்டத்துக்கு வர இதுல நயன்தாராவும் உள்பாவடையும் எங்கிருந்து வருது? அப்ப இது என்ன கட்சி? இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? இந்த கட்சி ஆட்சி வந்தா தமிழ்நாடு விளங்குமா? இந்த கேள்வி எல்லாம் எழுவது இயல்பானது இல்லையா? திமுகவுக்கு மாற்றுனா நீ ஓகியமா இருக்கணும். இப்ப இத்தகைய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு எடப்பாடி என்ன அரசை கொடுக்க போகிறார்? என்ன சீரியஸ்னஸ் ஏதாவது அவங்களுக்கு தெரியுதா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு திமுகவோட மிகப்பெரிய பலமே எதிர்கட்சி இல்லைன்றது தானே. இதே எடப்பாடியோட கடைசி காலத்துல, ஆட்சியோட கடைசி காலத்துல எவ்வளவு பிரச்சனைகளை திமுக எதிர்த்து பிரச்சனை பண்ணாங்க. ஸ்டாலின் தினம் ஒரு பிரச்சனை பண்ணாரு. கொரோனா காலத்துல வெளியில போகக்கூடாது, வீட்டு வாசல்லையா கொடி பிடிச்சிட்டு நின்றாரு, பதாகையை ஏந்தி கொண்டு நின்றார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவலம் அவங்களோட மீட்டிங்ல நடந்திருக்கா? ஸ்டாலினோட நடத்தின எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி ஆட்சியோட இறுதி காலத்துல ஸ்டாலின் நடத்தின போராட்டங்களை இந்த மாதிரி யாராவது ஒரு திமுக மந்திரி இந்த மாதிரி விரசமா, அவலமா, ஆபாசமா பேசியிருக்காங்களா? இஷ்யூஸ்ல தானே பேசியிருக்காங்க. நீ பொலிட்டிக்கலா எவ்வளவு வேணா சார்ஜஸ் வைக்கலாம்.
வாய் தவறி கூட சொல்லலாம். அதாவது MC சம்பத் கூட நான் சீரியஸா எடுத்துக்கல. தட்ஸ் அ பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். பட் இந்த 2 மந்திரி இப்படி பேசுறதுன்றது இதோட அர்த்தம் என்னன்னா, இவங்க வக்ர புத்தியை மட்டும் காட்டல, அதிமுகன்ற எதிர்கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி ரோலை பிளே பண்றதுக்கான பொலிட்டிக்கல் அக்யூமனே இல்லைன்றதை காட்டுது. இதோட மெசேஜ் அதுதான். இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், ஃபார் அ ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி, ஃபார் அ ஹெல்த்தி டெமோக்ரஸி, ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமா இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது. அதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. சார், நான் பார்த்த அளவுல நம்ம ட்ரெடிஷ்னலான தமிழ் பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நேரங்களில் பெரிய விஷயம்லாம் இருக்காது, இஷ்யூஸ் பத்தின பெரிய புரிதல் இருக்காது. ஆனா மக்கள் பத்தின புரிதல் அவங்களுக்கு இருக்கும். மக்களுக்கு எது பிடிக்கும், என்ன சொன்னா வாக்கு கிடைக்கும், இந்த விஷயம்லாம் புரியும். ஆனா இங்க பார்த்தோம்னா மக்கள் பத்தின புரிதல் கூட பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குறிப்பா இப்ப லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து தான் நீங்க போராட்ட களத்துக்கு வரீங்க. அங்க வந்து பெண்களையும் நீங்க அவமதிச்சு பேசுறீங்க. சோ ஒரு போராட்டம் நடத்துறதே ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அப்கோர்ஸ் மக்களுக்கு நல்லது நடக்கும், அதெல்லாம் ஓகே. ஓட்டு வரணுன்றதுக்காக எலெக்ஷன் முன்னாடி வெளியே வரீங்க. ஆனா வந்து உங்களுக்கே நீங்க செல்ஃப் கோல் போட்டுட்டு போறீங்க. நீங்க வந்து போராடுறதால உங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கு. எப்படி புரிஞ்சுக்க? போராடாமலே இருங்கன்றீங்க, நீங்க சொல்றது கரெக்ட். போராடாமலே இருக்கலாமேன்றீங்க, அப்படி கூட இருக்கலாமோன்னு நீங்க சொல்றீங்க, நல்லது. இந்த லட்சணத்தை தான் உன் போராட்டம் இருக்குன்னா நீ போராடவே வேணாம், வீட்டுக்குள்ளே இரு, வரவே வராது தெருவு. நல்ல பாயிண்ட் இது, வெரி குட் பாயிண்ட். சட்ட ஒழுங்கு சீர்கழித்து சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுதான் ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம். அந்த ஆர்ப்பாட்டத்துல நீ பெண்களை இழிவுபடுத்தி பேசுற, எப்படி பேசுற? நயன்தாரா கொண்டு வந்து கொடுப்பாரா ஸ்டாலின்? அது என்ன வக்ர புத்தி, என்ன வக்ர புத்திங்க இதெல்லாம்? நான் கேட்கிறேன், இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்து? இது ஒரு கட்சியா இல்ல இவர்கள்லாம் தலைவர்களா? என்ன, அதாவது கற்பனை பண்ண முடியாத அவலம் இதெல்லாம். இது இந்த மந்திரி தான் முந்தி பேசினாரு, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கம்ப்ளைண்ட். அப்கோர்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் இப்ப ஹைகோர்ட் வாஷ் பண்ணிடுச்சு. இவன் எல்லா வீட்டுக்கும் ஏதோ கொடுப்பாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்களை கொடுப்பாரா, மனைவி கொடுப்பாருன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு CV சண்முகம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி ஒரு வல்கர் கமெண்ட், இதே மாதிரியான ஒரு வல்கர் கமெண்ட், கனெக்டிங் விமன். அது ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரியில, பொலிட்டிக்கல் ஸ்லக்ஃபெஸ்ட்ல, அரசியல் மல்லுக்கட்டுல பெண்களை சம்பந்தப்படுத்தி மட்டுமே பேசுற புத்தி என்ன புத்தி அது? இலவசம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க இல்லைங்க, அந்த இலவசம் கொடுப்பாருன்னு அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்பாங்களான்னு கேட்டார் அவரு. அதான் ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் இமீடியட்டா காக்னிசன்ஸ் எடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சு அப்கோர்ஸ் ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ், அப்புறம் இப்போ குவாஷ் ஆயிடுச்சு ஹைகோர்ட். இந்த கேஸ் சம் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல குவாஷ் ஆச்சு. அப்கோர்ஸ் ஜட்ஜ் ஒப்பைண்ட் தட் அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு ஜட்ஜு சொல்றாரு. அப்கோர்ஸ் கோர்ட்ஸ் ஒப்பீனியன், நம்ம அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து தெரிவிக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுடைய நீதிமன்றங்களும் வந்து நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எதிராக அல்லது நம்முடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக செயல்படுவது என்பது துரதிருஷ்டவசமானது. எனிவே, அப்பீலுக்கு அவங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போவாங்களான்னு நமக்கு தெரியாது, ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன். இதே மாதிரி பேசினார் அவர், இதே மாதிரி அவர் பேசி கனெக்டிங் விமன் ரொம்ப சீப் டேஸ்ட்ல பேசி ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் கம்ப்ளைண்ட் எடுத்து ஹைகோர்ட்ல குவாஷ் ஆயிருக்கு. இன்னைக்கு நயன்தாரா, வேர் கம்ஸ் நயன்தாரா இந்த பிக்சர்? ஷி இஸ் நாட் இன் பாலிடிக்ஸ். அது சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னீங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு நடத்துற ஆர்ப்பாட்டத்துல பெண்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இப்படி வருது. இன்னொரு பக்கம் புடவை கொடுத்தா போதுமா, பாவாடை வேணாமா? எப்படி மந்திரிங்க புத்தி இப்படிலாம் போகுது உங்களுக்கு, பழைய மந்திரிங்க புத்தி? அப்ப அந்த கட்சி என்ன பாலிட்டிக்ஸ் இந்த 5 வருஷத்துல உருப்படியா ஆன்டி கவர்மெண்ட், ஆன்டி டிஎம்கே ஏதாவது அதிமுக பண்ணியிருக்கா? சில தனிநபர்கள், சில யூடியூபர்ஸ், சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பண்ணதை கூட அதிமுக பண்ணல. சொகுசா வாழ்ந்திருக்காங்க இந்த 5 வருஷத்துல. தே ஹவ் லாஸ்ட் தேர் ஷீன், ஆங்கிலத்துல சொல்லணும்னா the minute ஜெயலலிதா died, ஜெயலலிதா மரணத்தோட ஒரு அரசியல் கட்சின்ற அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஸ்பிரிட்டை வந்து அதிமுக இழந்துடுச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, இப்ப நான் பார்த்த அளவுல இந்த லாஸ்ட் ஒரு 4.5 வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. ஒண்ணு கள்ளக்குறிச்சி மரணங்களா இருக்கலாம், தொழிலாளர்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ், அதுன்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதிமுக ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தாங்கன்னா அசத்திருக்கலாம்.
இந்த 4.5 வருஷத்துல மக்கள் கூட நின்று ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தி எடுத்து அரசு மேல கடுமையான அழுத்தங்கள் போட்டிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டா இருந்தது. இன்ஃபேக்ட் அதிமுக கூட்டத்தை மொபிலைஸ் பண்ண வேண்டிய தேவை கூட இல்லை. தன்னிச்சையா எல்லாருமே வந்து போராடிட்டு தான் இருந்தாங்க. அதை லீட் பண்ணிருக்கலாம் அதிமுக நினைச்சா. ஏன் அந்த ரோலை எஃபெக்டிவா பண்ண முடியல? திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த வேலையை சரியா பண்ண முடியல. ஒண்ணு பொலிட்டிக்கல் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லை, பவரை மறுபடியும் கேப்சர் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்டிங்க்ட் இல்லை, கேப்சர் பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை இல்லை. டிஎம்கே அவங்க கிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட மிகப்பெரிய பலம் என்பது வந்து எவ்வளவு பெரிய தோல்வியிலையும் பதவி வேணுன்ற அந்த வெறியும் பதவி அடைஞ்சிடலான்ற தன்னம்பிக்கையும் அவங்கள விட்டு போனதே கிடையாது. நான் 91 இருந்து பாக்குறேன். 91 ஸ்மால் சைல்டு. 91 ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு டிஎம்கேக்கு வந்து முடிவுரை எழுதிட்டாங்க 91. 93 வைகோ வெளியில போனோன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க திமுக அதை முடிஞ்சிச்சு. 3 வருஷத்துல கலைஞர் சிஎம் ஆனார். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து தட்டி கொடுத்து தொண்டனை தட்டி கொடுத்து ரோடு இழுத்துன்னு வந்து ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை வந்து டெண்டர் ஹுக்ஸ்லேயே தான் வச்சிருந்தார். சுப்பிரமணிய சாமியும் ராமமூர்த்தி வாழப்பாடி ராமமூர்த்தியும் எவ்வளோ பண்ணாங்க நல்லபடியும் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் அவர்கிட்ட தான் இருந்தது. எந்த தோல்வியிலையும் அவர் கீழே நான் சொல்றேன், எந்த தோல்வியிலையும் பதவி வேண்டும் என்கிற வெறி இருக்கணும். பதவி வேண்டும் என்ற வெறியும் பதவி அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவரை விட்டு போனதில்லை. அது கட்சிக்காரனுக்கு ஊட்டி அவர் வளர்த்தார். இந்த 4.5 வருஷத்துல அழகா சொன்னீங்க. இந்த 4.5 வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. நான் சொன்னேன், சில தனி நபர்கள், யூடியூபர்ஸ், சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அரசியல் விமர்சகர்கள் செய்த அளவுக்கு கூட திமுக அரசுக்கு எதிராக அதிமுகன்ற கட்சி செயல்படவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான வருத்தப்பட வேண்டிய உண்மை. அதுக்கு காரணம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த கட்சியில ஏற்பட்ட மாற்றங்கள். அரசியல் அதிகாரம்ன்றதெல்லாம் பின்னுக்கு போய் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். இப்ப சம்பாதிச்சதை காப்பாத்திக்கணும். நீங்க தான் அழகா சொன்னீங்க. எனக்கு 3-4 இயர்ஸ் மேல, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஸ்டில் ரிமெம்பர் இட் ஆர் நாட், 3 இயர்ஸ் மேல நம்ம பேசும்போது சொன்னீங்க பவர் ட்ரிவன் மணி ட்ரிவன் இருக்கு சார். நீங்க 2 விதமான பாலிடிக்ஸ் யூ டோல் மீ. நீங்க சொன்னதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இன்னைக்கு டிஎம்கேக்கு பவர் ட்ரிவன், ஒரு அரசியல்வாதியோட அடிப்படை தகுதியை பதவி வேண்டும் என்ற அடங்காத வெறியும் அதை அடைய வேண்டிய எல்லா முயற்சிகளும் தான். அது திமுக கிட்ட இருக்கு. அதுதான் அவங்களுடைய பலம், அதுதான் தகுதி. அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. அவங்க 1000 வழிகளில் அதை சம்பாதிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. பவரை சஸ்டைன் பண்றதுக்காக அவங்க அந்த பணத்தை வாங்குறாங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கே கிட்ட 10 வருஷம் பவர்ல இருந்து they have amassed wealth, சம்பாதிச்சிட்டாங்க நிறையா. அதை காப்பாத்திக்கிறதுக்கு, அந்த பணத்தை காப்பாத்திக்க தான் அரசியல். ஸோ திஸ் இஸ் மணி ட்ரிவன். அழகா சொன்னீங்க, பவர் ட்ரிவன் மணி ட்ரிவன். ஒன் இஸ் பவர் ட்ரிவன் டிஎம்கே, ஏடிஎம்கே இஸ் மணி ட்ரிவன். ஆனா இப்ப கரப்ஷன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. திமுகவால பணமும் சம்பாதிக்க முடியுது, போராட்டமும் நடத்த முடியுது. எக்ஸாக்ட்லி இதை ஏன் பண்ண முடியல? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த பாயிண்ட் ஐம் சேயிங். இன்னைக்கு வந்துங்க திமுக வந்து லஞ்சமும் வாங்குறான், கொள்ளையும் அடிக்கிறான், அதிகாரமும் வேணும்னு அவனுக்கு விருப்பம் இருக்குது. அதிகாரத்துக்காக எல்லாத்தையும் செய்யறான், அந்த அரசியல கட்டமைக்கிறான், நல்லதும் செய்யறான், நல்லதும் செய்யறான், கெட்டதும் செய்யறான். விசிபிளா டெவலப்மெண்ட் நம்மளை சுத்தி பாக்குறோம். இந்த கவர்மெண்ட்ல நடந்தது எல்லாமே நான் குறை சொல்லல, உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா பணமும் சம்பாதிக்கிறாங்க, கொள்ளையும் அடிக்கிறாங்க. பட் பவர் வேணும்ன்றதுல காம்ப்ரமைஸே இல்லை. அதிமுக கதை என்ன? இந்த 4.5 வருஷத்துல இவங்களோட ரோலை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஏங்க விஜய் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு எப்படிங்க ட்ராக்ஷன் கிடைக்குது? இந்த பதில் அங்க இருக்கு. விஜய் ஒரு 6 கூட்டங்கள் வந்தாரு. 7வது கூட்டத்துல அன்பார்ச்சுனேட்லி அந்த துயர சம்பவம் நடந்து 41 பேர் செத்தோம்னா அவருடைய கூட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டனா 5000 பேரை வச்சுட்டு தான் பண்றாங்க. அந்த மக்கள் கூட்டம் ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம்னு சொல்றது வந்து தவறான ஒரு பார்வை. அது ஒரு மாற்றத்துக்காக இயங்குகிற கூட்டம். அது எல்லா காலத்திலும் இருந்திருக்குன்னு கூட குறைச்சு மதிப்பிடாதீங்க நீங்க. எனக்கு இப்ப திமுக வேணாம், அதிமுக வேணாம், 2 பேரும் வேணான்னு வர கூட்டம். அது திமுக அதிகாரத்தில் இருக்கிறதுனால போன தடவை திமுக கூட்டு போட்டவங்க நிறைய பேர் இந்த தடவை வேணான்னு விஜய் கிட்ட வராங்க. அதை அவரால் எக்ஸ்பிளைட் பண்ண முடியல, அது அடுத்த கதை. அப்ப இங்க அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை ஏன் ஏடிஎம்கேவால எக்ஸ்பிளைட் பண்ண முடியல? சரியா சொன்னீங்க. 4.5 வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்து, எத்தனை இடத்துக்கு எடப்பாடி போனார். விளாத்தி கொலை இன்சிடென்ட்டுங்க. எலெக்ஷன், ஒரு அரசியல்வாதி எலெக்ஷனுக்காக வந்தா என்ன வேணா பண்ணுவான். வில் எக்ஸ்ப்ளாய்ட் இட் டு தி ஹில்ட். தப்பே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்தா எதிர்கட்சி போவாது.
ஒரு எதிர்கட்சியா இருக்கவங்க ஒரு எலெக்ஷன்ல தோத்துறோம், அடுத்து வந்தோடனே விளாத்திக்குள்ள இன்சிடென்ட் ஒருவேளை திமுகவே ஜெயிச்சு ஜூன் மாசம் நடந்திருந்தனா எடப்பாடி போவாட்டி தப்பு இல்லை. இப்ப ஏன் அவர் போனார் அவர்? எனக்கு தெரியல. விளாத்திக்குள்ள இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஃபேமிலிக்கு போய் ஆறுதல் சொன்னாங்களா? போவே இல்லையே. ஆதவர்ஜன் போறாரு, கனிமொழி போறாங்க, அவங்க அந்த எம்பி, அவங்க கான்ஸ்டிடுவன்சி எம்பி. இவங்க யார தூத்துக்குடியில இருந்து கட்சிக்காரன் போறான். எடப்பாடி போயிருக்கணும் இல்லைங்க? இதை விட என்னங்க வேலை அவருக்கு? அப்ப என்னதான் நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க? இந்த 4.5 வருஷத்துல என்ன சார் பண்ணீங்க? வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அது ஆஃப்கோர்ஸ் நம்ம பிரச்சனை இல்லை, பட் என்ன பிரச்சனைங்க இருக்க முடியும்? பிளாக்மெயில் பண்றான், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இவர் போறதுல என்ன பெரிய ஐ டோன்ட் நோ, அதுதான் எனக்கும் புரியல. இதை விட என்ன வேலைன்ற சி மத்தவன் போலன்னா பரவாயில்லைங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் இதை விட என்ன வேலை? அதுவும் எலெக்ஷன் கிட்ட வரும். அது எலெக்ஷன் கிட்ட வருது, எல்லாத்தையும் ஒரு துரும்ப கூட விட மாட்டான் அரசியல்வாதி, அதை பயன்படுத்திக்கணும்னு பார்ப்பான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொரோனா காலத்துல லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ வரும்போது கனிமொழியும் உதயநிதியும் 2 பேரும் போறாங்க. பாஸ் போடாம கார்ல போனாங்கன்னு கேஸ் எல்லாம் போட்டாங்க. அவங்க மேல பாலிட்டிஷியன் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். பாஸ் இருக்குதா, லைசன்ஸ் இருக்குதா, ஹெட்லைட் போதா, அதெல்லாம் கிடையாது. பாலிட்டிஷியன் தான் அவன் வேற, அவனோட அளவுகோல்கள் வேற, எல்லா அட்வான்டேஜும் அந்த டைம்ல எல்லா அட்வான்டேஜும் அவனுக்கு இருக்குது. இது லாக்டவுன் பீரியடும் கிடையாது, ஃபிளைட்டும் இருக்குது, தூத்துக்குடிக்கு ஃபிளைட்டும் இருக்குது. Why are you not going? இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அப்ப அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் பவர் வேணும், ஸ்டாலினுக்கு இருந்த பவர், அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் எப்படியாவது அதிகாரம் வேணும்னு 21ல இருந்த அந்த இன்ஸ்டிங்க்ட் இவருக்கு இல்ல. அதான் இப்ப பார்க்கும்போது அந்த எதிர்கட்சி அப்படின்ற அந்த ரோல் இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற அந்த ரோலை பாஜக கிட்ட, என்டிகே கிட்ட, டிவிகே கிட்ட விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அவங்களால ஃபுல்லா எடுக்க முடியாது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏடிஎம் கிட்ட தான் இருக்கு, ஆர்கனைசேஷன் ஏடிஎம் கிட்ட தான் இருக்கு. என்டிகே கிட்ட கொடுக்குறான், டிவிகே கிட்ட கொடுக்குறான், பிஜேபி கிட்ட கொடுக்குறான். அதனாலதான் அவங்களாம் வளர்றான். மீறி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணா வாயில வந்ததெல்லாம் பேசுற மந்திரிகள், இந்த டேஷன் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாமலாக இருக்கலாம், சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது, இதெல்லாம் எப்படி மந்திரி வாயில, பழைய எக்ஸ் மந்திரி வாயில இந்த வார்த்தை வரும்? நடக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. நயன்தாரா எங்க இருந்து வராங்க? இலவச வேட்டி சேலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, எங்க இருந்து வருது? திண்டுக்கல் சீனிவாசன் வாயை திறந்தா எது வேணா பேசுவாரு. அவங்களெல்லாம் நீ போவாதனாவது கட்டுப்படுத்தணும். போய் வந்து இலவச வேட்டி சேலை, இலவச வேட்டி, உள்பாவிட வரைக்கும் போயிடுச்சு. நீங்க கேலி கூத்தாயிட சிரிப்பான்ல எல்லாரும், மக்கள் காரி துப்புவாங்கல்ல. எப்படி ஓட்டு போடுவோம்? அண்ணா திமுக எப்படி ஓட்டு போடுவோம்? என்ன பாலிடிக்ஸ் உங்களுக்கு இருக்குது? இஷ்யூ எவ்வளவு சீரியஸ், மக்கள் கொதிச்சிருக்கான்ல. 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணி, கொலை பண்ணி, தூக்கி போட்டு போறான். இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. எந்த அளவுக்கு ஒரு கையால் ஆகாத கவர்மெண்ட் இங்க இருக்குது. அப்ப இது என்ன அழகா எலெக்ஷன் 1 மாசம் எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாம். அங்க போய் நயன்தாராவையும் உள்பாவடையும் பேசிட்டு இருக்கீங்கன்னா இது ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஓட்டு போகணுன்றவங்க எதுக்கு ஒன்று ஓட்டு போகணும்னு நினைப்பேன், எதுக்கு ஏடிஎம்கே ஓட்டு போகணும்? ஒரு ஐடியா கிடையாது, ஒண்ணு கிடையாது. பாலிடிக்ஸே இல்லை, நில் பாலிடிக்ஸ். யூ ஹேவ் ஜீரோ பாலிடிக்ஸ், யூ ஹேவ் அப்சல்யூட்லி ஜீரோ பாலிடிக்ஸ். உங்களுக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியல, உங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. மக்கள் பிரதிநிதிகள் நீங்க எல்லாம் பவர்ல இருந்தாலும் இப்படிதான் இருக்கீங்க, இல்லாட்டியும் இப்படிதான் இருக்கீங்க. சசிகலா ரிலீஸ் ஆகும்போது இதே சிவி சண்முகம் லா மினிஸ்டர், சசிகலா ரிலீஸ் ஆகி வராங்க ஜனவரி 21 எலெக்ஷன் 4 மாசம் முன்னால. கொரோனா தூக்குது மேல. இவர் லா மினிஸ்டர், ஸ்டேட் டிஜிபி கிட்ட போய் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, சசிகலா வராங்க, சட்டம் ஒழுங்கா பராமரிக்கணும். ஏங்க ஒரு லா மினிஸ்டர் டிஜிபியை சம்மன் பண்ணணுங்க. இந்த திருப்பதி லா டிஜிபி உன் பவரே உனக்கு தெரியல. நீங்க ஒரு மினிஸ்டர்னா யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு சம்மன் த டிஜி. இவர் போய் டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் திமுக பீரியட்ல நடக்கவே நடக்காது. ஏன் ஜெயலலிதா பீரியட்ல கூட நடக்காது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இஸ் சுப்ரீம்ங்க. புரோட்டோகால்ல 36ஆவதா இருக்க மந்திரி கீழே தான் டிஜிபி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு கிரிவன்ஸ் இருக்குன்னா நீ அழைக்கணும், நீ டிஜிபி சேம்பர்ல கூப்பிட்டு நீ சொல்லணும். அங்க டிஜிபி கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்து, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த விஷுவல். டிஜிபி ஆஃபீஸ் வாசல்ல அவர் பேட்டி விடுகிறார், வாசல்ல நின்று பேட்டி விடுகிறார். 10 மைக் இருக்கு. பீப்புள் ஜஸ்ட் லாஃப்டு.
தி சேம் பர்சன். ஸோ பவர்ல இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க மரியாதை தெரியாது, இவங்க அதிகாரம் தெரியாது, பவர்ல இல்லாட்டியும் தெரியாது. திஸ் இஸ் ஏடிஎம்கே. அதாவது பார்ட்டி வித் மினிமம் பாலிடிக்ஸ். டிஎம்கேக்கு வந்து அது வந்து 100% அவங்களுக்கு. தேர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட அதை செய்ய மாட்டாங்க. இங்க இவர் மினிஸ்டர். குறைந்தபட்சம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியணும். எக்ஸாக்ட்லி. அதாவது லா மினிஸ்டரா இருந்துட்டு அந்த விஷுவல் அப்போ கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஒரு லா மினிஸ்டர் போய் டிஜிபி கிட்ட வரலாறுலே கிடையாதுங்க. லா மினிஸ்டர் போய் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அரே பாபா, யுவர் மினிஸ்டர், த டிஜி ஷுட் சல்யூட் யூ. த டிஜி ஷுட் சல்யூட் யூ. உனக்கு உண்மையிலே சசிகலா இஷ்யூவால லா அண்ட் ஆர்டர் வருதுன்னா யூ ஷுட் ரைட் டு த ஹோம் மினிஸ்டர். யூ ஷுட் கால் த ஹோம் செக்ரட்டரி. த லா மினிஸ்டர் ஷுட் கால் த ஹோம் செக்ரட்டரி அண்ட் கிவ் ஹிம் டைரக்ஷன்ஸ் டு த டிஜி அண்ட் ஆஸ்க் ஹிம் டு கிவ் டைரக்ஷன்ஸ் டு த டிஜி. இல்ல call the DG and Home Secretary to your chamber and give instructions. நீ டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற. யாரு? லா மினிஸ்டர். இந்த ஜனநாயக அற்புதம். அப்போ சிஎம் வந்து எடப்பாடி. இட் ஷோட் எடப்பாடிஸ் வீக்னஸ். கையில என்ன பவர்ஸ் இருக்குன்றத புரியுது. அவங்க என்ன பவர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலங்க. இது அதிகாரத்துல இருக்கும்போது. இப்ப அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாதப்ப பேச்சு வந்து நயன்தாரால வந்து நிக்குது. சார், கடைசியா ஒரு விஷயம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் பார்ட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல அப்படின்ற சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சர்வாதிகாரின்னா சொன்னாலுமே கூட அப்படி அந்த குற்றச்சாட்டுகள் வைப்பாங்களா, அதை சொல்றேன். ஆனா அந்த ஸ்டைல் லீடர்ஷிப் இருந்தாதான் ஏடிஎம்கேயோட செகண்டரி லெவல் லீடர்ஸ், தேர்ட் லெவல் லீடர்ஸ்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். 100% ஏடிஎம்கே as a பார்ட்டி, நீங்க இன்னர் டெமோக்ரஸி அந்த கட்சிக்கு தகாது. திமுக உட்கட்சி ஜனநாயகம் பொருந்தும், அண்ணா திமுக உட்கட்சி ஜனநாயகம் பொருந்தாது. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்படி நடத்தினாங்களோ, அது எப்படி நடத்தினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நான் வாயால சொல்ல விரும்பல. அப்படி நடத்தினா மட்டும்தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி என்ன நடக்குன்றதுக்கு இன்னைக்கு சிவி சண்முகமும் திண்டுக்கல் சீனிவாசனும் பேசின பேச்சுக்களே சாட்சி. ஏன் அதை இபிஎஸ்ஆர் அந்த மாதிரி எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்க மாட்டான் யாரும். அந்த லெவல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. மந்திரியா இருக்கும்போது, சிஎம் இருக்கும்போதே முடியலங்க. இதுதாங்க நாங்க பிளாஷ்பேக் அங்க போடுறேங்க. உங்க லா மினிஸ்டர் உங்க டிஜிபி கிட்ட போய் பெட்டிஷன் பண்றாரு. வாட் நான்சென்ஸ்ங்க. எந்த ஸ்டேட்லயும் நடக்காத அட்டூழியங்க. பியூரோக்ரஸி எப்படி உங்களை மதிப்பான்? ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி உங்களை மதிப்பாரு? நான் தான் சொல்றேன், உண்மையிலேயே லா மினிஸ்டருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரப்போகுது, சசிகலா ரிலீஸ்னா என்ன செய்யணும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹி ஷுட் நாட் டைரக்ட்லி கோ டு த டிஜி. ஹி ஷுட் கால் த ஹோம் செக்ரட்டரி and brief him and give him directions. Home Secretary will deal with the DG. இல்ல நீ டிஜி உன் சேம்பர்ல கூப்பிட்டு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. நீ டிஜிபி ஆஃபீஸ்க்கு எப்படி போக முடியும்? போனாரு. அதை அவர் பார்த்தார், வேடிக்கை பார்த்தார். யாரு பார்த்துட்டு வந்து பெருமையா பிரஸ் மீட் வேற கொடுத்தாரு. ஐயோ, நீதான் ஏன் கவர்மெண்ட், நீ ஏன் உனக்கு பெட்டிஷன் கொடுத்துட்ட? நீ யார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குற? டிஜிபி கிட்ட கொடுக்குற. டிஜிபி யாரு? வான் டிஜிபி. நீ யாரு? நீ மந்திரி. நீ தானே கவர்மெண்ட். அப்ப நீ ஏன் உனக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டா? கொடுத்துட்டாங்க. அது எடப்பாடி வேடிக்கை பார்த்தாரு. இது அதிகாரத்தில் இருக்கும்போதே நடந்த ஜனநாயக அற்புதம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, கேட்க நாதி கிடையாது. எல்லாம் தலைகீழ போச்சு. உட்கட்சி ஜனநாயகம் என்பது அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சொகுசு. அதாவது வந்து அது ஒரு லக்ஸுரி. அது அந்த கட்சிக்கு தகாது. அது கொடுத்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் சாட்சி. அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.